காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. கனிமவள கொள்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருந்தும் தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரம்? வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் பள்ளத்தாக்கில் சட்டவிரோதமாக கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட ஆட்சியர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இதே விவகாரம் தொடர்பான வழக்குல ஒரு குழுவை அமைத்து உயர்நீதிமன்றமும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு இன்றைக்கு தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் தமிழக அரசு கனிமவள கொள்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை தீர்ப்பாயம் எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏன் இன்னும் குழு அமைத்து ஆய்வு செய்யவில்லை என்றும், குழு அமைக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மே 28 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.